தூத்துக்குடியில் கஞ்சா கடத்திய கும்பலை விரட்டி சென்று போலீசார் கைது செய்தனர். ஒடிசா, பீகார், ஆந்திரா உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து 1,25,00,000 மதிப்புள்ள கஞ்சாவை கடத்தி வந்த கும்பலை சினிமா பாணியில் தூத்துக்குடி போலீசார் விரட்டி பிடித்தனர். தூத்துக்குடி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ஒடிசா வழியாக நெல்லைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் மினி லாரி, கார் என 2 வாகனங்களில் பெரிய அளவில் கஞ்சா வருவதை உறுதி செய்த போலீசார் அதனை சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று பாளையங்கோட்டை அருகே மடக்கி பிடித்தனர். மினி லாரியில் 80 கிலோவும், காரில் 140 கிலோவும் என மொத்தம் 220 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து கங்கை கொண்டான் பகுதியைச் சேர்ந்த நிதிஷ்குமார், அகதிகள் முகாமை சேர்ந்த சுரேஷ்குமார் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான இவர்களின் சகோதரர் கருப்பசாமி, கார் டிரைவர் அஜித் ஆகிய 2 பேரை தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்த கஞ்சாவின் மதிப்பு 1,25,00,000 ரூபாய் ஆகும். இந்த நிலையில் இதில் தொடர்புடைய தாழையூத்தை சேர்ந்த கலைஞர் என்பவர் கைதுக்கு பயந்து விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். விசாரணையில் கருப்பசாமி என்பவரின் வங்கிக் கணக்கு மூலம் ஒடிசா வியாபாரிகளுக்கு 14,50,000 ரூபாய் அனுப்பி வாங்கியதும் அதனை 1 கோடிக்கு விற்க திட்டமிட்டதும் தெரியவந்தது. நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதனை எதிர்த்து சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டது. இதனை பொருட்படுத்தாத அமலாக்கத்துறையினர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பினர். இதனால் அதிருப்தி அடைந்த ஆகாஷ் பாஸ்கரன் அமலாக்கத்துறைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.